எசேக்கியேல் 36:11 சொல்லுகிறது, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அந்த பழைய ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நமக்கு இவ்வளவு தானா, இதுல இருந்து கொஞ்சம் கூடி முன்னேற முடியலையே, இதுல இருந்து ஒரு விஸ்தாரம் இல்லையே, இதுல இருந்து ஒரு உயர்வு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அதை விட ஒரு நல்ல ஆசீர்வாதம், அதை விட ஒரு பெருக்கம், அதை விட ஒரு நன்மை, ஒரு உயர்வு அவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை அல்லவா? உங்களுடைய அந்த பழைய கால அனுபவங்களை காட்டிலும், உங்களுடைய அந்த பழைய நன்மைகளை காட்டிலும் ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு நல்ல சீர் அப்படின்னு சொல்லும்போது, சீர் செய்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான சீரும் வந்து இறங்கும் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நற்சீர் செய்வேன் உனக்கு அப்படின்றாரு. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம். அதை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கியா, எனக்கு இவ்வளவு தானா, என்னுடைய நன்மை இவ்வளவு தானா, என்னுடைய ஆசீர்வாதம் இவ்வளவு தானா, என்னால இதுல இருந்து ஒரு இஞ்சி கூடி முன்னேற முடியலையே, உயர முடியலையே, செழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து, இந்த மட்டிலேயே இருக்கிறோமே, ஒரு கொஞ்சம் கூடி உயர முடியலையே, செழிக்க முடியலையே, நன்மை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வார். ஒரு நல்ல சீர், நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பான ஆசீர்வாதம், ஒரு நன்மை உண்டாகும்படி அவர் செய்வேன்னு சொல்றாரு. இந்த நாளிலே ஏசப்பா எனக்கு செய்யுங்க, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு ஒரு நற்சீர் உண்டாகும்படி, எனக்கு ஒரு புதிய நன்மை கிடைக்கும்படி, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, இருக்கிற இந்த நிலைமையை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நான் முன்னேறி செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு உயர்வுக்கு நேராய் போக நான் விருப்பப்படுகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், அத்தியாவசிய தேவைகள், இந்த மாதிரியான காரியங்கள் எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவருக்கு சொல்லுங்க, அதை எனக்கு நற்சீராக கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை நற்சீராக கொடுங்க. அந்த முந்தின சீர், நான் ஒரு சைக்கிளில் தான் வச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய முந்தின சீராக இருக்குது. ஆனால் எனக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்யுங்க, எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்க, எனக்கு ஒரு சொந்த வாகனத்தை கொடுங்க, எனக்கு ஒரு நற்சீர் உண்டாகும்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு அதை செய்வார். காட் பிளஸ் யூ.